ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 152 புள்ளிகள் அதிகரித்து 26,186 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 447 புள்ளிகள் அதிகமாகி 85,712 முடிஞ்சிருக்கு. வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எப்பவும் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இறங்கிதான் முடிவடைஞ்சதை பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள்ல. பட் இன்னைக்கு ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன் வழக்கம் போலதான். அட்வான்ஸ் 1335, டிக்ளைன் 1769. 52 வீக் ஹை லோ வழக்கமா இருக்கிறதா இருக்கு. ஹை வந்து 36, லோ வந்து 249. அப்பர் சர்க்கியூட் 66, லோயர் சர்க்கியூட் 54. எப்படிங்க சார், மிக்சட் பேக்கா இல்ல நீங்க சொல்றதுதானா? இல்ல, இண்டெக்ஸ் கொஞ்சம் புல்லிஷா இருக்க ட்ரை பண்ணால் கூட பிராடர் மார்க்கெட்ல வந்து குறிப்பாக இந்த 52 வீக் லோங்கிறது இவ்வளவு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கையில 52 வீக் ஹை தான் அதிகமா இருக்கணும். ஆனா லோ தொடர்ந்து அதிகமா இருக்குங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் டிக்ளைன் அதிகமா இருக்கு இன்னைக்கு கூட, அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். அப்கோர்ஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா பிராடர் மார்க்கெட்ல 100, 200, நிப்டி 500 எல்லாம் இன்னைக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி மிட் கேப் கூட வந்து மிட் கேப் 50, மிட் கேப் 100 வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் 100 தான் நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பியாண்ட் 500, அந்த டாப் 500 கம்பெனிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பெரிய வளர்ச்சி இல்லை. மைக்ரோ கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்கிறதான் இது காட்டுறதா நான் நினைக்கிறேன். ஒரு டைவர்ஜென்ட் மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. டாப் 500 கம்பெனிஸோ 200 கம்பெனிஸோ 100 கம்பெனிஸோ ஏறிக்கிட்டு இருக்கு. 500க்கு வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் அதுல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இதுல நான் புரிஞ்சு கொள்றதா இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 400 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் ஏறி இருக்குன்னா, எது 2-3 நாட்களுக்கு முன்பு அல்லது 2 நாட்களாக இறங்கியதோ அது ஏறி இருக்கு திரும்ப, அவ்வளவுதான். பொதுத்துறை வங்கி அந்த குறியீடே இன்னைக்கு 1% மேல ஏறி இருக்கு. நேற்று இறங்குனது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து 2.5% ஏறி இருக்கு. அது போக நிதித்துறை சார்ந்த பங்குகள் பஜாஜ் ஃபின்சர்வ் 2%, பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட 2%, கோட்டக் வங்கி, HDFC வங்கி, ICICI வங்கி, இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சென்செக்ஸ்லயும் நிப்டிலையும் பார்த்தோம்னா ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்ட வங்கிகள் இன்னைக்கு ஏறி இருக்குது. சோ அதுதான் மெயினா. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி துறை வந்து தொடர்ந்து 3வது நாளா HCL டெக் 1.5% மேல ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் 1% மேல ஏறி இருக்கு. TCS கூட ஏறி இருக்கு. இன்னைக்கு டெக் மஹிந்திராவும் ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது ரெண்டுனுடைய தாக்கம் தான். நிதித்துறை, வங்கித்துறை சார்ந்த பங்குகள், தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், இது ரெண்டுனுடைய ஏற்றம் தான் இந்த குறியீடு வந்து விழாமல் காத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா குறியீடு வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கும் இந்த 2 துறை சார்ந்த பங்குகளுடைய ஏற்றம் இல்லைன்னா. இன்னைக்கு ஆர்பிஐயோட இந்த ரேட் கட்டு பங்குச்சந்தையெல்லாம் தாக்கம் இருந்ததுங்களா? ஃபைனான்ஸ், அது நான் சொல்றேன். இப்ப இந்த நம்ம பேசின பேங்க், ஃபைனான்ஸ், இந்த வங்கித்துறை, இதனுடைய பாசிட்டிவான தாக்கத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது. 0.25% வந்து அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. சோ இது வந்து இமிடியேட் எஃபெக்ட்னு அவங்க சொன்னா கூட வங்கிகள் வந்து அதை உடனடியாக கொடுப்பாங்களான்னு தெரியல. எப்போதுமே வந்து வட்டி விகிதம் குறையும் பொழுது டெபாசிட் ரேட்டை குறைச்சிருவாங்க. பட் கடன் மீதான வட்டியை குறைக்கிறதுல ஒரு தாமதம் இருக்குதுன்னு மத்திய ரிசர்வ் வங்கியே குறைப்பட்டு கொண்டிருக்கிறது முன்பெல்லாம். அதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இப்ப ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் பல பேர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் சில வங்கிகள் அதை ஃபாலோ பண்றாங்க, சில வங்கிகள் ஃபாலோ பண்றதுல நேரம் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த 0.25% இறக்கம்ங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஓரளவுக்கு என்னன்னா, நம்ம போன மாச துவக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். போன மாசம் பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் அக்டோபர் மாதத்திற்கானது நவம்பர் மாதம் வந்த பொழுதே நம்ம சொன்னோம், பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கிறது, ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறதுனால, ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டிய ஒரு அவசியம், தேவை ஏற்படுகிறது அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு வந்து இப்ப நடந்திருக்கு. இதனால வந்து வீட்டு கடன் மீதான வட்டி, வாகன கடன் மீதான வட்டி, தொழில் நிறுவனங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் மீதான வட்டி விகிதங்கள் குறைவதற்கும், அவர்களுடைய நஷ்டம் குறைவதற்கும் அல்லது லாபம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம வைப்பு நிதி மீதான அல்லது சேமிப்பு கணக்கு மீதான வட்டியும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஐடிசி, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ, ஆமா, அவங்க வந்து நிறைய விற்கிறதா ஒரு செய்தி நான் வந்து பார்த்தேன். இது விற்கிறதுனால ஐடிசிக்கும் ஐடிசி ஹோட்டல் அந்த ஷேர்லயும் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸை வந்து பேட் வந்து வித்திருக்காங்க. பேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்குதாரர் இதுல, நம்ம ஐடிசி பங்குகள்ல, ஐடிசி நிறுவனத்துல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளில் ஒரு கணிசமான பகுதியை முன்பு வித்தாங்க. அந்த ஐடிசி பங்கு கையில வைத்திருந்ததன் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த பங்கு வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் இலவச பங்குன்னு சொல்லக்கூடாது, விலையில்லா பங்குன்னு சொல்லலாம். அந்த
மாதிரி வந்த பங்கு இது. ஸோ இதுவுமே அவங்க விற்க போறாங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. என்னுடைய ஆச்சரியம் அது 250 ரூபாய்க்கு மேல போன பொழுது விற்காமல் இப்ப வித்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. எனவே அதனால வந்து ஐடிசி நிறுவனத்திற்கோ ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்திற்கோ அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. ஒரு முதலீட்டாளர் வெளியேறுகிறார் ஒரு பகுதி பங்கை வித்துட்டு அப்படின்னு தான் பாக்குறோம். ஏன்னா 9% உள்ள பங்கு அதை வந்து இப்ப அவங்க வந்து வித்திருக்காங்க. 18.25 கோடி பங்குகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக 3000 கோடி அவர்கள் வந்து பணம் திரட்டி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஓகே, 3856 கோடி மதிப்புள்ள 9% ஸ்டாக்ஸை வித்திருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ல. சோ இது வந்து ஐடிசி மேலேயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ஐடிசி ஹோட்டல்லையும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வலுவான பங்குதாரர் வெளியேறுகிறார் என்றாலுமே அதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இல்ல, குறைவாக தான் இருந்தது. ஐடிசி ஹோட்டலுடைய பங்கு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய பங்குல ஒரு சின்ன வீழ்ச்சி இறக்கம் இருந்தது. வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, சின்ன இறக்கம் இருந்தது. 1%குள்ளதான் இறக்கம் இருந்தது. இவ்வளவு பெரிய சேல்ஸ் நடந்திருக்கு. 206 ரூபாய்க்கு கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு 1.25 ரூபாய் தான் இறக்கத்துல இருந்திருக்கு. சோ இந்த சேல்ஸ் நின்னதற்கு பிறகு இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த வீழ்ச்சிங்கிறது கட்டுப்படுத்தப்படும். பட் இறங்கலாம் ஏறலாங்கிறது அதனுடைய மெரிட்ல இருக்குமே தவிர, அது அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் இருக்குமே தவிர பேட் விற்கிறது வாங்குறதன் அடிப்படையில இருக்காது. அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணி. இண்டிகோ பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. 500 ஃபிளைட்டுக்கு மேல ஒரே நாள கேன்சல் பண்ணிருக்காங்களாம். ஆமா, சோசியல் மீடியால திறந்தாலே இண்டிகோ ஸ்டாஃப் கிட்ட பேசஞ்சர்ஸ் ஃபைட் பண்ற வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. அதோட ஷேர் இன்னைக்கு எப்படி சார் இருந்தது? அந்த பங்கமே இன்னைக்கு வந்து இறக்கத்துலதான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25% இறங்கி இருந்தது. இன்னைக்கு நேற்று இறங்கி இருந்தது. இன்னைக்கு 66 ரூபாய் இறங்கி 5370 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்தது. இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே அது கணிசமான ஏற்றத்தை சந்தித்த ஒரு பங்கு. அதனால கரெக்ஷன் எப்படியும் ஒரு டியூ இருந்தது. அது தவிர இப்ப இந்த பிரச்சனை சேர்ந்து கொள்ள அந்த கரெக்ஷன் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஸ்டீப் கரெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். இப்ப இறங்கி இருக்கிறத இப்போ அவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிக்கெட் கேன்சல் பண்றவங்களுக்கு முழு பணமும் திருப்பி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரீஷெட்யூல் பண்ணா அதுக்கு உள்ள என்ன வசதிகள் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம், பிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் நிறைய புக் பண்ணிருக்கோம் நாங்க. அப்படி ஒரு வேளை யாராவது ஸ்டாண்டர்டா இருந்தால் அவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். லவுஞ்ச் அக்சஸ் கொடுக்குறோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, நீங்க ஒருவேளை ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோஆக்டிவா சில ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நிறுவனம். ஆனால் பைலட் பாடிஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு சில இது இருக்கு. என்னன்னா இந்த டிஜிசிஏ வந்து நேற்று இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இதுக்கு நெறிமுறைப்படுத்துபவர்கள், பங்குச்சந்தைக்கு எப்படி செபியோ கிட்டத்தட்ட அது மாதிரி டிஜிசின்னு சொல்லலாம் இந்த துறைக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இண்டிகோக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் சொல்லி ஒன்னு பேசணும் ஞாபகம், FDTLன்னு நேற்று சில குறிப்பிட்ட அளவு ஓய்வு கொடுக்கணும், ஓவர் டைம் பண்ணா அதற்கு 2 மடங்கு ஓய்வு கொடுக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை மாதத்திற்கு இவ்வளவு விடுமுறைகள் கொடுக்கணும், அவர்களுக்கு குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கு அலோவ் பண்ணணும், உணவு, இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க பைலட்ஸை பொறுத்த வரைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நவம்பர் 1 சொல்லிட்டாங்க. ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருந்தாங்க. அதை வந்து இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. தற்காலிகமாக இவ்வளவு பெரிய பிரச்சனையே அது பிளேர் அப் ஆனதுனால அதை ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகுன்னா பைலட்ஸுக்கு திரும்ப வேலை போல கூடுகிறது. சோ பைலட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயத்தை முறையாக திட்டமிடாமல் திரும்ப எங்க மேல இந்த சுமையை சுமத்துறீங்க, அது எங்க மேலதான் அந்த பளு இருக்கும், அது அதனுடைய பக்க விளைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால இதை கொஞ்சம் சரி செய்யணும்னு பைலட் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது வந்து ஒரு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டிய விஷயம். நேற்று ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கலாம். எப்படி இது வந்து இந்த ஒரே ஒரு தனியார் துறையாக இருந்தால் கூட, இது ஒரு போட்டி அளவு பண்ற காம்படிட்டிவ் மார்க்கெட்டா இருந்தால் கூட, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு. சிமெண்ட்ல கார்டல் ஃபார்ம் பண்ணி நீங்க விலையை ஏற்ற முடியாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். காகித ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது கார்டல்னு சொல்ல முடியாதனாலும் கிட்டத்தட்ட டியோபோலி மாதிரி ஆயிடுச்சு. 3 இது வந்து இண்டிகோ ஓடுது. அப்படிங்கும் பொழுது தேச பாதுகாப்பு இப்படி பல விஷயத்தை மட்டும் பார்க்கணும், கமர்ஷியலா மட்டும் பார்க்காமல். இது சில பேர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இதுக்கு முன்மாதிரிகள் முன்னோடிகள் இருக்கு. உதாரணமாக NPCI உங்களுக்கு தெரியும் இல்லையா, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 30% மார்க்கெட் ஷேர் கேப் விதித்திருக்கிறார்கள். எது மேலேன்னா இந்த பேமெண்ட் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இந்த மாதிரியான பேமெண்ட் ஆப்ஸுக்கு ஒட்டுமொத்த சந்தையில 100 டிரான்சாக்சன் நடக்குது 100 ரூபாய்னா அதுல வந்து 30% மேல நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 27% ரீச் ஆன உடனே ஒரு அலர்ட் வரும், 28க்கு ஒரு அலர்ட், இப்படி அலர்ட் வரும். அதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாது, நீங்க வச்சிருந்தா கூட அந்த ஆப்பை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால இதற்கு வந்து டைம் கொடுத்தாங்க, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் 31, 2026 அடுத்த ஆண்டு கடைசி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள வந்து இந்த தேர்ட் பார்ட்டி
பார்ட்டி ஆப் ப்ரொவைடர்னு சொல்லக்கூடிய டிபிஏபின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் அந்த 30% லிமிட்டுக்குள்ள கொண்டு வரணும் யூபிஐ டிரான்சாக்ஷன் வேல்யூம் டோட்டல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமா பார்த்தா இது ஒரு ஓப்பன் மார்க்கெட், காம்படிட்டிவ் மார்க்கெட். இதுல எப்படி இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கொடுத்த முடியும்? திறமைக்கு பலன் இருக்கணும். திறமை இருக்கவங்க 100% பிடிச்சா என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எழலாம். பட் ஆனால் பாதுகாப்பு விஷயம் கருதி இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் சில சமயத்துல தேவைப்படுகிறது. அது மாதிரி இதுலயும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வார இறுதி நாள் ஏதாவது ஐபிஓ வந்திருக்குங்களா? ஏதாவது லிஸ்ட் ஆச்சுங்களா? நிறைய ஐபிஓஸ் இருக்கு. 3 மெயின்லைன் ஐபிஓ, குறிப்பா மீஷோ ஐபிஓ இன்னைக்கு முடிவடைகிறது. அது 27 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. வித்யா வயர்ஸ் 18 மடங்கும், அக்வெஸ் அப்படிங்கிறது 29 மடங்கும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. இது தவிர 6 எஸ்எம்இ ஐபிஓ இருக்கு. திங்கள் அன்று பல பங்குகள் புதிய இது பட்டியலிடப்பட இருக்கிறது. திங்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பங்குகள் நாலுமே எஸ்எம்இ தான் பட்டியலிடப்பட இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 பங்குகள் பட்டியலிடப்பட்டது. 3மே எஸ்எம்இ தான். பர்பிள் வேவ் இன்ஃபோகாம் அப்படிங்கிறது 126 ரூபாய்க்கு வெளியிட்டார்கள், 130க்கு முடிவடைஞ்சிருக்கு. எக்ஸாட்டோ டெக்னாலஜிஸ் 140க்கு வெளியிடப்பட்டது, 279 ரூபாய்க்கு இன்னைக்கு விலை முடிவடைந்திருக்கிறது. லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ்ங்கிறது 193க்கு வெளியிடப்பட்டது, 146க்கு முடிவடைந்திருக்கு. வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக முடிவடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் 2 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு ஐபிஓ இது. இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இன்று செய்தித்தாள்களில் வெளியாகி இருந்தது. 2023 துவங்கி வெளியான பெரிய ஐபிஓஸ் 500 கோடிக்கு மேற்பட்ட அளவு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல 155 ஐபிஓஸ் வந்திருக்கு. அதுல 80 ஐபிஓஸ் வெளியிடப்பட்ட விலைக்கு கீழே வணிகமாகுது. அதாவது மொத்த ஐபிஓஸ் அந்த பெரிய ஐபிஓஸ்ல 52%க்கு கிட்டத்தட்ட 51%க்கு மேல வெளியிடப்பட்ட விலைக்கு கீழே வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலை நம்ம கவனிச்சுக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் ஐபிஓ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த டேட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க சார், அதான் டேட்டாவிலையும் தெரிய வந்திருக்கு. ஆமா. அதே மாதிரி செபி ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கு பெனால்டி பேன்லாம் போட்டுட்டு இருக்காங்களே சார், என்ன மேட்டருங்க சார் அது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. பொது வெளியில இந்த மொபைல் ஆப்ல இப்படி சொல்றாங்க, இன்ஸ்டால அது பார்த்தேன், அங்க இப்படி பணம் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க பணம் பண்ணேன்னு. இவங்களுக்கான ஒரு நல்ல பாடம் இது. 125 பக்க அறிவிப்பு செபி ஒரு ஆர்டர் செபியினுடைய இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறார்கள். நேற்று அவதூத் சாத்தே அப்படிங்கிற ஒரு தனிநபர், அவருடைய நிறுவனம் அவதூத் சாத்தே ட்ரேடிங் அகாடமி அப்படின்னு வச்சிருக்காரு. இதன் மூலமாக பங்குச்சந்தையில் வணிகம் செய்வதற்கு வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வகுப்பு எடுத்திருக்காரு. அந்த வகுப்பு எடுக்கிறதன் மூலமாக அவர் நிறைய ஸ்டாக்ஸ் ஆபரேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதற்கான ஆதரவு பாத்தீங்கன்னா சில கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஓபனர்னு ஒரு கோர்ஸ் 3 லட்சம் பேருக்கு மேல அந்த கோர்ஸ்ல என்ரோல் ஆயிருக்காங்க. அதன் மூலமாக அவர் திரட்டிய தொகை கோர்ஸ் ஃபீயா 16 கோடிக்கு மேல 16 கோடியே 66 லட்சம் திரட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி ஜியோன்னு ஒரு கோர்ஸ், அதுல 44 கோடி அவர் திரட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது கோர்ஸ் ஃபீ. இந்த மாதிரி ஒரு 600 கோடிக்கு மேல் அவர் 4,10,000 பேர்ட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. கோர்ஸ் ஃபீன்னு இவ்வளவு பேர் ஏன் கோர்ஸ் ஃபீ கட்டி சேருவாங்களான்னா அதுல அவர் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. இந்த வாங்குங்க ஏறிடும், இந்த வாங்குங்க வித்துருங்க இறங்கிடும்னு சொல்றாரு. அதுல சில பேர் லாபம் பண்ணிருக்காங்க, சில பேர் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனால் இழந்தது வெளியே வரல, ஏர்ன் பண்ணது மட்டும் வெளியே வரும். ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேட்ஸ் மட்டும், அதற்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் அவர் அவருடைய இணையதளத்திலேயோ அவருடைய அந்த சமூக வலைதளங்கள்ல போட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணி மிஸ் செல்லிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பங்குச்சந்தையை அணுகுவதிலிருந்து அவருடைய நிறுவனமும் தடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பல ஆண்டுகளுக்கு. அது போக 600 கோடி ரூபாயை நீ வட்டி முதற்கொண்டு எல்லாம் சேர்த்து 601 கோடி 601.37 கோடி அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3,37,000 இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து வசூல் பண்ண தொகை இந்த 601 கோடிங்கிறது. அவர்களுக்கு இதை வசூல் பண்ணி அதை திருப்பி கொடுப்பார்கள் நான் நினைக்கிறேன். இது வட்டியோடு சேர்த்து இந்த பணம். இது திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். கன்ஃபார்ம்டா சொல்றாங்க சார், ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றாங்க சார். வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்கன்னா சிபிஐ நான் அந்த குரூப்ல சேர்த்துக்குவேன். நான் ஒரு 15-20 பேர் வச்சுக்கிட்டு நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அதுல ஸ்கிரீன்ஷாட் போட சொல்லுவேன். அது மேனிபுலேட்டட் ஸ்கிரீன்ஷாட்ஸ். சிபிஐ கடைசியில் நினைக்கலாம் இத்தனை பேர் பண்றாங்க ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் விட்டுட்டோமோன்னு சொல்லி நீங்களும் பணத்தை அனுப்பிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதுதான் இதுல நம்ம கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம். 125 பக்கம் இந்த ஆர்டர் தயவு செய்து ஒவ்வொரு முதலீட்டாளரும் படிச்சு பார்க்கணும். நிச்சயம் சார், நிச்சயம் சார். கமாடிட்டி மார்க்கெட் கரன்சி எல்லாம் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு? கரன்சி ஸ்லைட்லி இன்னைக்கு டாலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது மாதிரி ஜாப்பனீஸ் எண்ணும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். மேஜர் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. குரூட பொறுத்த வரைக்கும் அதே $59 $60 கீழே தான் இருக்கு. கோல்டு $4,225, வெள்ளி $58. எந்த வெள்ளி ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம், ஒரு 2%. மற்றபடி பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் 99 அருகாமையில் தான் இருக்கிறது. ஸோ மேஜர் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. எக்ஸப்ட் சில்வர் மட்டும் ஒரு 2% இன்னைக்கு ஏறி இருக்கு.
MCXல வந்து மார்ச் மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் 1,82,000 அப்படின்னு கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் இன்னைக்கு மட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதை தவிர வேறு எந்த விதமான பெரிய காப்பர் வந்து ஒரு முந்தா நாள் பேசணும் ஏறி இருந்தது, நேற்று கொஞ்சம் இறங்கி இருந்தது, திரும்ப இன்னைக்கு 1.25% ஏறி இருக்கு 1,092 ரூபாய் அப்படின்னு. இதுல வெள்ளி காப்பர் இது ரெண்டு தவிர பெரிய மூவ்மெண்ட் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுலயும் இல்லை. பட் பர்டிகுலர்லி இதெல்லாம் ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கு. ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? ஒண்ணுதான் இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது, கிளவுட் ஃபேர் அப்படிங்கிற அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் நெட்வொர்க் வந்து டவுன் ஆனதுனால ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இந்த மாதிரியான ஆன்லைன் மொபைல் ஆப்ல ட்ரேட் பண்ணவங்களுக்கு நிறைய பாதிப்பு உண்டானது. அது வந்து டவுன் ஆயிடுச்சு, யூஸ் பண்ண முடியல அப்படின்னு. அது மட்டுமல்ல, மற்ற நிறைய சர்வீசஸையும் அது வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. பெர்ப்ளெக்ஸிட்டி, மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி பல விஷயத்தையும் அஃபெக்ட் ஆனிச்சுன்னு சொல்லி வந்தது. அதுக்கு பிறகு சரி செய்து விட்டார்கள். இந்த மாதிரி அப்பப்போ போறது சில சமயங்கள ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி நடக்கும். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இதுல நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அவங்களோட நம்ம அப்லோட் பண்ணி கிளவுட்ல வைக்கிறோம். பட் அப்படியும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஃபைன் சார். நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். நிச்சயம். உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.